காஞ்சிபுரம் ஓரிக்கை மணிமண்டபத்தில் 1008 சுவாசினி பூஜை ஸ்ரீ ஸ்ரீ சங்கராச்சாரியார் ஆசியுடன் நடைபெற்றது. காஞ்சிபுரம் ஓரிக்கை மணிமண்டபத்தில் ஸ்ரீ சங்கரமட பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சாதுர்மாத விரதம் கடைபிடித்து வருகிறார். இதில் அனுதினமும் பல்வேறு ஆன்மீக நிகழ்வுகள், உபன்யாசங்கள், கச்சேரிகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் உலக மக்கள் நன்மை கருதி 1008 சுவாசினி பூஜை ஆச்சாரியா சுவாமிகள் ஆசியுடன் கடந்த 2 தினங்களுக்கு முன் துவங்கி நடைபெற்று இன்று நிறைவு பெற்றது. இதில் 1008 பெண்கள் கலந்து கொண்டு ஆச்சாரியா சுவாமிகளின் அருளை பெற்று சென்றனர். இவர்களுக்கு புடவை, மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் மதியம் அனைவருக்கும் அறுசுவை உணவும் வழங்கப்பட்டு ஆச்சாரியா சுவாமிகளை தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து மகா பெரிவா சன்னதியில் அனைவரும் தரிசனம் செய்து பிரசாதங்கள் பெற்று சென்றனர். स्वदेशो भवनत्रयम् नमः शिवाभ्यां नवयौवनाभ्यां परस्पराश्लिष्टवपुद्धराभ्यां नगेन्द्रकन्या उद्धकेतनाभ्यां नमो नमः शङ्करपार्वतीभ्यां वागर्थाविव सम्पृक्तौ वागर्थप्रतिपत्तये जगतः पितरौ वन्दे पार्वती परमेश्वरौ सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके नमोस्तुते। श्रुति स्मृति पुराणानां श्री चंद्रशेखर गुरु प्रणमामि मुदान्वहम्। देवे देहे च देशे च भक्ति आरोग्य सुखप्रदं बुध पावल सेव्यंतं श्री जयेन्द्रं नमाम्यहम्। सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य नादंताள் வாழ்க இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. மிக சிறப்பான நிகழ்ச்சியை நம்முடைய மணியர் மற்றும் அர்ச்சகர், சமய பிரச்சாரகர் மற்றும் வழக்கறிஞர் ஆன காமேஸ்வரன் தம்பதி அவர்களெல்லாம் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நேற்று முன்றைய தினம் பாக்கசாலா என்பதாக ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியை நம்முடைய மணியர் அவர்கள் சிறப்பாக நடத்தி நம்முடைய குடும்பத்தினுடைய விசேஷங்களுக்கும் மற்றும் பொது நிகழ்ச்சிகளுக்கும் பிரசாதங்களை தயார் செய்யக்கூடிய குடும்பங்களை வரவழைத்து அவர்களை கௌரவப்படுத்தி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடத்தினார்கள். அதை பற்றி விவரமாக உடனே சொல்லுவார். இன்றைய தினம் குருவாரம், மூல நட்சத்திரம், மூலேன ஆவாகையே தேவி சிரவணேன விசர்ஜையே என்பதாக சரஸ்வதி, கல்வி கடவுளான சரஸ்வதியை இந்த மூல நட்சத்திரத்தன்று ஆவாகனம் செய்வது என்பது நவராத்திரி என்று வருஷா வருஷம் நடக்கிறது. சில பாடசாலைகளிலே நாம் சொல்லி இன்றைய தினம் அந்த கொஞ்ச நேரம் மௌன விரதமும் இருக்கிறார்கள். ஒவ்வொரு மூல நட்சத்திரத்தொன்றும் நம்முடைய பெரியவர்கள் ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், சங்கராச்சாரிய சுவாமிகள் மௌன விரதம் இருப்பார்கள். மௌன விரதம்னா முன்னாடி ஒருத்தர் வந்தார், மூல நட்சத்திரத்துக்கு முன்னாடி அவர் ஹோம் மினிஸ்டர். அவர் வந்தார், அவர்கிட்ட பேசுகிறார். மூல நட்சத்திரம் வந்துட்டார், பிரைம் மினிஸ்டர் வந்தார், அவர்கிட்ட பேச அந்த மூல நட்சத்திரத்தை அவ்வளவு விசேஷமாக, அதாவது பக்திக்கு, உபாசனைக்கு
சிறந்த நட்சத்திரமாக நம்முடைய பெரியவர்கள் கடைபிடித்த அந்த 3 நட்சத்திரத்திலே குருவாரத்தன்று இந்த சக இது ஓரிக்கை மணிமண்டபத்திலேருந்து அதாவது பாலபெரிவா இப்போ வந்து இங்கே கேம்ப் நடத்தின்னு இருக்கா. பாலபெரிவாவுடைய உத்தரவின் பேரில் இங்கே கடந்த 3 நாட்களாக முந்தானத்திக்கு நேத்திக்கு இன்னைக்கு அப்படின்னு 3 நாளாக 1008 சுகாசினி, அதாவது சகஸ்திர சுகாசினி அப்படின்ற பேரில் இங்கே அவளுக்கு வந்து புடவை சௌபாகிய திரவியங்கள் எல்லாம் கொடுத்து மாலை எல்லாமே கொடுத்து ஆளுக்கு தட்சணையும் கொடுத்து இங்கேயே சாப்பாடும் அத்தனை பேருக்கும் இங்கே எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. மகா சுவாமிகளுடைய அருளாலையும் பாலபெரிவாளுடைய ஆசீர்வாதத்தாலையும் இன்னையோட 3ஆவது நாள், அதான் இன்னையோட பூர்த்தியாகுது. தொடர்ந்து இது மாதிரி நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ராரசங்கரன்.